அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் போதுதான் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்வியுற்று இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அதன் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆவர் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். பிலிப்பு எத்தியோப்பிய நிதி அமைச்சருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்வியுற்ற எத்தியோப்பிய நிதி அமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதாக திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். மேலும் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு ஏற்புடையவரான எத்தியோப்பிய நிதி அமைச்சர் தன் வழியே மகிழ்ச்சியோடு சென்றதாக திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரம் 39ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பு சமாரியாவில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்த போது பல ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதாக திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவின் அருள் பொழிவை பெற்ற பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்த போது ஏறக்குறைய 3000 பேர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆனதாக திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் போதுதான் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்வியுற்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அதன் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆவார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நாம் வாழ்கின்ற இடத்தில், நாம் பணி செய்கின்ற இடத்தில், நாம் பயணம் செய்யும் பாதையில் நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல் வழியாக இயேசுவை பற்றிய நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் போதும் இயேசுவை பற்றி கேள்வியுற்ற மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அதன் வழியாக கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாகும்படி நாம் செயல்படும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உயிர் மூச்சு உள்ள வரையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்கள் வழியாக மற்ற மக்களுக்கு அறிவிப்போம். இதன் வழியாக மற்ற மக்கள் இயேசுவை பற்றி கேள்வியுற்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாகும்படி நாம் செயல்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்கள் தலையாய கடமை என்ன, எங்கள் தலையாய பணி என்ன என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வாழும் இடத்திலும், நாங்கள் பணி செய்யும் இடத்திலும், நாங்கள் பயணம் செய்யும் பாதையிலும் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்கள் வழியாக இயேசுவை பற்றிய நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவித்து அதன் வழியாக அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு உமக்கு ஏற்புடைய மக்களாக மாறும்படி நாங்கள் செயல்படும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும்
விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.